Hello பசங்களா. So half yearly rush start ஆயிடுச்சு. ஸ்கூல்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல முடிச்சிருப்பாங்க, நிறைய இடத்துல கடகடன்னு முடிச்சுட்டு டெஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது மோஷன் லெசன்ல இருந்து டாப் 10 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான 10 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மேம் ஏன் நீங்க 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இங்க நீங்க மோஷனை கிளியரா படிக்கிறது மூலியமா நீங்க 11th வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸை ரொம்ப அழகா கிளியர் பண்ணிக்க முடியும். அதையும் நான் டேம் ஷியோரா சொல்லிடுறேன் பசங்களா. சரி, ஓகே மேம், எங்களுக்கு நோட்ஸ் வேணுமே, மறக்காம இந்த QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நோட்ஸ் அங்க கிடைச்சிரும். லெசன்குள்ள போலாமா? மோஷன், அதுல இருந்து டாப் 10 கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், what do you mean by uniform motion? So uniform motion அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கனக்குள்ள இது ஒரு ஷார்ட் கொஸ்டினா தான் நம்ம புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற ஆன்சர்ஸ் மட்டுமே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது என்ன? யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைம்ல கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸை 5 செகண்ட், அடுத்த 5 சென்டிமீட்டரை 5 செகண்ட், அடுத்த 5 சென்டிமீட்டரை 5 செகண்ட். இப்படி நல்லா பாருங்க, நான் ஹைலைட் பண்றேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல கவர் பண்ணாங்கன்னா அதுதான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீக்ஸ் ஹியர். அப்ப யூனிஃபார்ம் மோஷன்ல டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஈக்குவலா வரும்போது வெலாசிட்டி எப்படி மெயின்டைன் ஆக சான்ஸ் இருக்கு? கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு யூனிஃபார்ம் மோஷன்னாவே வெலாசிட்டி வேணா மேல டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் ஈக்குவலா ரன் ஆகுது. அப்ப அது 5, இது 2, அடுத்ததும் 5, 2, அடுத்ததும் அதுக்கேத்த மாதிரியே ரன் ஆகும். சரிங்களா? இப்ப 5, 2 எனக்கு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அடுத்து இந்த வெலாசிட்டி எனக்கு 2ஆல மல்டிப்ளை ஆகுதுன்னா 10. இப்ப எனக்கு டிஸ்டன்ஸும் 2ஆல தான் மல்டிப்ளை ஆகும். அப்ப 4. ஸோ 10/4. அதே மாதிரி போகும்போது உங்களுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்டா மூவ் ஆகும். கான்ஸ்டன்டா மூவ் ஆகும்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகும், கண்ணா பின்னான்னு வேரி ஆகாது. அதை நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். 11th வந்துட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா மெக்கானிக்ஸ் தான். அங்க அகைன் அண்ட் அகைன் வரக்கூடிய டவுட், கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஸ்பீடுக்கு டைரக்ஷன் தேவைப்படாது. டைரக்ஷனை பொறுத்து ஸ்பீடை வச்சு பேச முடியாது. ஆனா வெலாசிட்டிக்கு உங்களுக்கு டைரக்ஷன் தேவை. வெலாசிட்டியில டைரக்ஷனை வச்சுதான் நீங்க பேச முடியும். இந்த மெயின் பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ நான் உங்களுக்கு கான்செப்ட சொல்றேன். ஸ்பீட் அப்படிங்கிறது as usual the same ஃபார்முலா தான் ரெண்டு பக்கம் இருந்து பார்க்கும் போதும் ஒரே ஃபார்முலால எப்படி ரோல் வேற மாதிரி பிளே பண்ணுதுன்னு நான் சொல்றேன். சோ the speed is S is equal to distance divided by time. ஓகே, சோ வெலாசிட்டிக்கு நீங்க என்ன ஃபார்முலா மேம் யூஸ் பண்ணுவீங்க? சோ வெலாசிட்டிக்கும் பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சோ அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நான் இங்க ரோல் பிளே பண்ண முடியும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன? ஆக்சுவல் பாத் ஆஃப் த பார்ட்டிகல். பார்ட்டிகல் ஆக்சுவலா டிராவல் பண்ணி போன பாத். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஷார்டஸ்ட் பாத். இன்னும் எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா, நான் ஏல இருந்து பி அப்படிங்கிற பிளேஸ்க்கு போறேன். ஏல இருந்து பி பிளேஸ்க்கு போகும்போது நான் இப்படி டிராவல் பண்ணி போறேன். சோ அப்போ நான் டிராவல் பண்ண பாத்து தான் டிஸ்டன்ஸ். ஆனா நீ எப்படி வேணும்னாலும் டிராவல் பண்ணிக்கோ, நான் ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ அப்போ நியூமரேட்டரோட டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் போதே ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஹைலி டிஃபரன்ஸ்ங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபார்முலாவை நம்ம சொல்லியாச்சு. தென் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். என்ன பாயிண்ட்னா, இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்ப டைரக்ஷன் இதுக்கு மேட்டரே கிடையாது. நீ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எப்படி வேணும்னாலும் மூவ் அப் பண்ணிக்கோ, நான் அதெல்லாம் கால்குலேட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த இடத்துல இது ஸ்கேலார்னா இது உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டி இல்ல. நீ நார்த்துக்கு போயிட்டேன்னா திரும்பவும் சவுத்துக்கு வரும்போது அந்த டைரக்ஷனை நான் கால்குலேட் பண்ணுவேன். அடுத்து நீ ஈஸ்டுக்கு போனேன்னா வெஸ்ட்டுக்கு வரும்போது நான் டைரக்ஷன் கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்லயும் போக்கஸ்டா இருக்கும். ரெண்டு பேத்துக்கும் பெருசா யூனிட் ஃபார்முலா சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. மீட்டர் பெர் செகண்ட் பவர், மீட்டர் செகண்ட் பவர் -1 தான் ரெண்டு பேத்துக்குமே. ஆமா, டிஸ்டன்ஸ்னாலும் மீட்டர்ல தான் வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் மீட்டர்ல தானே வரும். டினாமினேட்டர் பாருங்க, டைம் இருக்கு. சோ பெர் செகண்ட். இதை வச்சு நம்ம சிம்பிளா இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். சரியா பசங்களா?
அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? சோ இனிமேல் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே மாதிரி ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டியை வச்சு ஈஸியா கம்பேர் பண்ணி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் மூவ் அப் பண்றேன். What do you understand about negative acceleration? இது ஒரு வண்டர்ஃபுல்லான क्वेश्चन. Acceleration can be first நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது acceleration என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்? ஏங்கர் லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். சோ acceleration can be என்னென்ன வேல்யூவா இருக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா this can be a 0, positive and negative. So மூணு விதமாவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. So இங்கனக்குள்ள நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு another நேம் இருக்கு. என்ன நேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா there is a negative acceleration has another name, that is a deceleration. ஒரே ஒரு நேம் தானா? கிடையாது. It is also have another name, that is a retardation. அதாவது இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி கம்மியாயிட்டே வருதுன்னா அது ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்னா இனிஷியல் வெலாசிட்டி, அதாவது நான் கார் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். ஓகே, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஸ்பீட்ல போறேன். அதுல இருந்து அப்படியே 100 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல போறேன். அதுல இருந்து அப்படியே நான் ஒரு 250க்கு மாத்துறேன். இது என்னுடைய ஆக்சிலரேஷனுக்கு எக்ஸாம்பிள். இது நம்மளுடைய பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன். நெகட்டிவ் ஆக்சிலரேஷனுக்கு எக்ஸாம்பிள் 250 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல இருந்து நான் 100 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருக்கு வந்து அப்படியே நான் 50க்கு கம்மி ஆயிட்டே வந்ததுன்னா அதுதான் என்னுடைய என்ன நேம்ல சொல்லலாம்? நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். அப்படி இல்லைன்னா ரிடார்டேஷன் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம். அதாவது இனிஷியல் வெலாசிட்டியை விட ஃபைனல் வெலாசிட்டி கம்மியா இருக்கும். இதுதான் நம்மளுடைய நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். சிம்பிளா சொல்லணும்னா ரிடார்டேஷன் அப்படின்னு ஹைலைட் பண்றோம். சரியா பசங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. Is the uniform circular motion accelerated? Give reasons of your answer. First யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்ப ஆப்ஜெக்ட் என்ன மோஷனை ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல ஆப்ஜெக்ட் ட்ரை பண்ணும். சோ பார்ட்டிகல் என்ன பண்ணிட்டே இருக்கும்னா இப்படி சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ சர்க்கிள் அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது இங்க யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு ஆக்சிலரேஷன் இருக்கா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த. இந்த இடத்துல உங்களுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதுக்கான மீன் என்ன? ஆக்சுவலி இங்கனக்குள்ள வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்ல வேணாம், ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னு சொல்லிடலாம். ஏன்னா இது டைரக்ஷன் டிபெண்டன்ட் கிடையாது. சோ ஸ்பீடு எப்படி இருக்கும்? இங்கனக்குள்ள கான்ஸ்டன்ட். ஓகே, வெலாசிட்டி எப்படி இருக்கும்? வேரியபிள். மேம் வெலாசிட்டி வேரியபிளா? ஆமா, வெலாசிட்டி வேரியபிள். ஏன் வெலாசிட்டி வேரியபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய பார்ட்டிகல் இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். ஆனா நான் இப்படி திருப்பிடுவேன் சர்க்கிள்க்கு. இங்க இருந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். ஆனா நான் திருப்பிடுவேன் சர்க்கிள்க்கு. இங்க இருந்து இங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும், திருப்பிடுவேன். இங்க இருந்து இங்கே சர்க்குலர்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும், திருப்பிடுவேன். சோ இப்படியே நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது சர்க்குலர்ல போறதுக்காக அதோட ஸ்ட்ரெயிட் லைன் பாத்துல இருந்து அதோட டைரக்ஷன்ல தான் நான் போக்கஸ் பண்ணி திருப்பிக்கிட்டே இருக்கேன். அப்ப அதோட மேக்னிடியூட் வேல்யூ சேமா இருக்கும். மேக்னிடியூட்னா 5 மீட்டர் பெர் செகண்ட்லயே அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ 5 மீட்டர் பெர் செகண்ட்லயே எனக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா அது எனக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஆனா டைரக்ஷன் எனக்கு இப்படி சேஞ்ச் ஆயிட்டே வர்றனால வெலாசிட்டி வேரியபிள். சோ என்ன ரீசனுக்காக எனக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்ட்? சோ மேக்னிடியூடுக்காக எனக்கு ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஆனா ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி டிபெண்டன்ட், அதையும் நான் ஹைலைட் பண்றேன். சோ ஆக்சிலரேஷன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி. சோ டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டிங்கிற பர்டிகுலர் ரீசனுக்காக சோ இங்கனக்குள்ள இருக்கிற ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் எனக்கு ஆக்சிலரேட் ஆயிருக்கும். எதனால? சேஞ்சஸ்னால. டியூ டு த சேஞ்சஸ். என்ன சேஞ்ச் ஆகுது? என்னுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. சோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகறனால இங்க ஆக்சிலரேஷன் எனக்கு கிடைக்குது, ஆக்சிலரேட் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடலாம். சரியா பசங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन.
What is mean by uniform circular motion? Give 2 examples of uniform circular motion. நான் இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். இதுக்கான explanations எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தேன். So நம்ம இங்கனக்குள்ள ஏதாவது அப்படியே once again repeat பண்ணிரலாம். Uniform circular motionனா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட ஸ்பீட் கான்ஸ்டன்ட்டா இருக்கணும், velocity சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், இதனால ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஸ்டோனை எடுத்து நம்ம த்ரெட்ல கட்டி இப்படி சுத்திட்டே இருந்தோம்னா that is a uniform circular motion. அதுக்கப்புறம் நம்ம கிளாக் யூஸ் பண்றோம். ஹேண்ட் கிளாக், வாட்ச்ல எல்லாம் இருக்கக்கூடிய இந்த நீடில் பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும், ஒரே ஒரு பின் பாயிண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு. சோ அது எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். வேற என்ன சொல்லலாம்? நம்ம மூன் சொல்லலாம். எர்த்த வந்துட்டு மூன் ரொட்டேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அதை நம்ம இங்கனக்குள்ள எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ எக்ஸாம்பிள் தட் இஸ் அ மூன் ரொட்டேஷன். சோ மூன் ஆர்பிட்டிங், அதை நம்ம இங்கனக்குள்ள எக்ஸாம்பிளா சொல்லலாம். சர்க்குலர் பாத்த மட்டும் சொல்லலாம். ஏன் நான் சோலார் பிளானட்டை சொல்லலைன்னா அது எலிப்டிக்கல் பாத்துங்கிறனால நான் சொல்லல. சோ மூன் ஆர்பிட்டிங், ரெவல்யூஷன் ஆஃப் மூனை வந்து இங்கனக்குள்ள நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். சரியா பசங்களா? கிளியரா இருக்கா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. Derive the equation of motion by graphical method. Equations of motion. ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ரன் ஆகுது, அப்ளை ஆகுது, பிளே ஆகுது அப்படின்னா அதுக்கு நான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். கிராஃபிக்கல் மெத்தட்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நம்ம வந்து டிரைவ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ரன் ஆகுது, போகுது, வருது, அதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் பராமீட்டர் இருக்கலாம், வெலாசிட்டி பராமீட்டர் இருக்கலாம், ஆக்சிலரேஷன் பராமீட்டர் இருக்கலாம், இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் அங்க ஆக்சுவலா இருக்கலாம். சோ அப்படி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப ஃபார்முலா பேசிஸ்ல, கிராஃபிக்கல் மெத்தட் பேசிஸ்ல. சோ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க இந்த இடத்துல? சிம்பிளா क्वेश्चन பாருங்க. அதை டிரைவ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. பட் ஈவன் தோ தே செட் derive the equation of motion by graphical method. Okay, கிராஃபிக்கல் மெத்தட்ல இருந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. வேற எதுவும் வேண்டாம், நீ நிறைய ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்லாம் எனக்கு எடுத்துட்டு வர வேண்டாம், ஜஸ்ட் கிராஃபிக்கல் மெத்தட்ல இருந்து மட்டும் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்டாங்க. சரி, ஓகே, இது நம்ம வந்து டீடைல்ல வேற வருது அப்படிங்கிற பட்சத்துல இதை நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஃபிக்கல் மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ கிராஃபிக்கல் மெத்தட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு தேவையான பராமீட்டர்ஸ் எல்லாமே நான் டிரா பண்ணிக்கிறேன். சோ என்னென்ன பராமீட்டர் டிரா பண்றேன்னு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இங்கனக்குள்ள நான் ஆன்சர் எடுக்க போறேன். So let us take the graph. ஒரு graph நம்ம எடுத்துக்கலாம். So velocity க்கு against ஒரு graph ஓட initial velocity க்கு against. So initial velocity versus time அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு graph இங்கனக்குள்ள plot பண்றோம். ஓகே, சோ இங்க எனக்கு ஆப்ஜெக்ட் கரெக்டா 0ங்கிற வெலாசிட்டில ஸ்டார்ட் ஆகாம ஒரு இனிஷியல் வெலாசிட்டில ஸ்டார்ட் பண்ணி போயிருக்கு. சோ அப்ப இந்த வெலாசிட்டியை நான் என்ன நேம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this gap is a initial velocity u. ஓகே, சோ அப்ப இங்கனக்குள்ள சில நேம்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். என்னென்ன நேம் கொடுக்கறேன் அப்படிங்கறத பாருங்க. சோ இங்கனக்குள்ள நான் ஈன்னு கொடுக்கறேன். சோ இந்த ஈ பொசிஷன் இது வந்து எனக்கு வெலாசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃப் நான் எடுத்திருக்கேன். சோ இங்கனக்குள்ள எனக்கு இங்க இந்த பொசிஷன்ஸ் வந்து டச் பண்ணுது, நான் டிரா பண்றேன். தென் இது 0ல ஸ்டார்ட் பண்ணலாம், ஆரம்பிக்கும் போதே வண்டி 40ல தான் ஓடுது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கிராஃபிக்கல் லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் டாட்டடா வச்சு கனெக்ட் பண்ணிடுறேன். சோ இதை இ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த போர்ஷனை ஏ, இந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் பாயிண்ட் பி, தென் இந்த போர்ஷனை வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம். தென் கீழே வந்து டைம் அலைன்மெண்ட்ல ரீச் பண்றது சி அப்படின்னு நான் வச்சிடுறேன். தென் இது ஆரிஜின், வேற வழியே இல்ல, ஓ அப்படின்னு தான் எனக்கு இருக்கும். So first நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு டிரைவ் பண்றேன். ஏன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஜெனரலா இருக்கும். So we know the curve, நம்ம பிளாட் பண்ணிருக்கோம். கோஆர்டினேட்ஸ் xy எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நான் அதுல ஸ்லோப் வேல்யூ எடுக்க ட்ரை பண்றேன். So என்னுடைய ஸ்லோப் வேல்யூ பாருங்க, that is m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. This is a slope value. So இந்த slope value y அப்படிங்கிறது யாரு நம்மளை பொறுத்த வரைக்கும், that is a velocity. x அப்படிங்கிறது யாரு, time. So velocity divided by time. This is known as the acceleration. அப்போ இங்கனக்குள்ள எழுதலாம், m அப்படியே என்னவா ரிப்ளிகா ஆயிரும். acceleration is equal to final velocity is a v, initial velocity is a u, final time is a t, initial time எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கும், 0. அப்ப a is equal to v minus u divided by t. அப்ப இத நான் இங்கனக்குள்ள சிம்பிளிஃபை பண்றேன் பசங்களா. இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? therefore at is equal to
v minus u, u1 x side கொண்டு வந்துட்டேனா I will get the final answer. Therefore v is equal to u plus at. So இதுதான் என்னுடைய first equation of motion. அதுல இருந்து நான் derive பண்ணிட்டேன். இப்போ நான் second equation of motion derive பண்றேன். So second equation of motion derive பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு trapezium choose பண்றேன். இங்க யாரு trapezium உங்களுக்கு A trapezium நான் choose பண்றேன். A O C B A இவங்க தான் trapezium. So second equation of motion காக நான் ஒரு trapezium choose பண்ணிக்கிறேன். So diagramல உங்களுக்கு trapezium அழகா தெரிஞ்சிருக்கும். So அப்ப இங்கனக்குள்ள நம்ம concept apply பண்ண ஆரம்பிக்கலாம். So second concept நான் apply பண்றதுக்கு I am just taking the trapezium. So trapezium பாத்தீங்கன்னா AOBC ல வந்து முடியுது. So இந்த AOBC ல இருந்து நான் displacement graph கண்டுபிடிக்க போறேன். So அப்ப displacement is a aerial graph. அப்ப displacement calculate பண்ணா எனக்கு trapezium ஓட formula வந்து பாத்தீங்கன்னா half into OA plus BC into OC. இதுதான் என்னோட formula. கிராஃப்ல இருந்து தான் நான் எழுதி இருக்கேன். So கிராஃப்ல இருந்து எப்படி எழுதி இருக்கேன் பாருங்க. half into OA OA plus BC OA plus BC into OC. இதுதான் என்னுடைய basic trapezium formula. சரிங்களா? இப்போ இதுல values எல்லாம் apply பண்ணலாமா? So displacement is a S. This is a half OA initial velocity U. BC மேல போய் reach பண்ணுச்சு. Final velocity V into OC. OC பாருங்க. This is a BT final velocity point. This is a OA initial velocity point. OC பாருங்க. time தான travel பண்ணிருக்கு அந்த இடத்துல. So அப்ப இத நம்ம apply பண்ணிக்கலாம் T. அப்ப இத நான் இங்கனக்குள்ள simplify பண்றதுக்கு முன்னாடி மேல v க்கு ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் u plus 18 ன்னு சொல்லிட்டு அத கூட நம்ம வந்து தாராளமா இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வரலாம். அப்ப கொண்டு வந்தோம்னா that is a s is equal to 1/2 of u plus at into t ன்னு சொல்லி எனக்கு இங்கனக்குள்ள ஈக்குவேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். So s is equal to 2 and x side கொண்டு போயிரலாம். 2s is equal to 2u plus a t the whole t. இந்த t நம்ம உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணலாமா? So 2s is equal to 2ut plus at square. Now s is equal to 2 and x side கொண்டு வந்து டிவைட் பண்ணோம்னா ut plus half at square. அவ்வளவுதான். So this is my final equation. இதுதான் என்னுடைய final equation. எனக்கு இங்க கிடைச்சிருச்சு. So second equation of motion ஐயும் கொண்டு வந்து நம்ம சிம்பிளா அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம next third equation of motion க்கு போலாம். So third equation of motion க்கு நான் இங்கனக்குள்ள எடுத்திருக்கிறது first equation ஐ எடுத்தே நான் rework பண்ண போறேன். So taking first equation. So I am simply just taking the first equation. So first equation இங்கனக்குள்ள எடுத்தாச்சு. அதுல time calculate பண்ண போறேன். So v is equal to u plus at ல time calculate பண்ணோம்னா v minus u is equal to at. Therefore t is equal to v minus u divided by a. இந்த t value கொண்டு வந்து நான் second equation ஓட main portionல நான் apply பண்ண போறேன். இது கிடையாது. முன்னாடி இருந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போறேன். So s is equal to 1/2 u plus v into t. இதுல நான் அப்ளை பண்ண போறேன். இதுல அப்ளை பண்ணா ஈக்குவேஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. சோ ஈக்குவேஷன் எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா s is equal to 1/2 of u plus v into v minus u divided by a. ஓகே, இந்த by 2a எல்லாமே மல்டிப்ளிகேஷன் செட்டப்ல இருக்கு. சோ நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா we will get 2as is equal to u plus v into v minus u. So cross multiply பண்ணோம்னா that is a uv plus v square minus u square uv then minus uv. So இப்படிதான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த மாதிரி தான் எனக்கு ப்ராப்பரா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சோ தட் இஸ் இல்லனா நமக்கு இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் எழுதிக்கலாம். சோ இவ்ளோ அலைன் பண்றதுக்கு அடுத்தது பாருங்க எல்லா ரிஃப்ளெக்ஷனும் ஒரே ஆன்சர் தான் எனக்கு கொடுக்குது. சோ இன்டர் மல்டிப்ளை பண்ணனா தட் இஸ் இன்டர் மல்டிப்ளையோட அப்ளிகேஷனே நான் கொண்டு வந்துறேன். அப்ப என்ன ஆகும் அப்படினு சொல்லி பாருங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல கேன்சல்ஸ். சோ I will get 2as is equal to v square minus u square. சோ இத நான் சிம்பிளிஃபை பண்ணனா I will get the another equation. என்ன ஈக்குவேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா that is a v square is
equal to u square plus 2as அப்படிங்கிற equation எனக்கு இங்கனக்குள்ள சிம்பிளா கிடைச்சிருச்சு. So these are the equations of motion. இந்த equations of motions நம்ம graphical representation வச்சு சிம்பிளா இங்கனக்குள்ள calculate பண்ணியாச்சு பசங்களா. So அவ்வளோதான், நம்ம ரொம்ப சிம்பிளா இங்கனக்குள்ள ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போகலாம். என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन explain the different types of motion. என்னென்ன motion இருக்கு? The first one is a linear motion. இது ஒரு object straight lineல போகும். அடுத்தது பாத்தீங்க அப்படினா it is a circular motion. object circular pathல போகும். oscillatory motion, object வந்துட்டு to and fro எனக்கு மூவ் ஆகும். random motion, so எந்த கேட்டகரியிலயுமே இல்லாம object அதுவா ஏதோ ஒரு இடத்தை டிராவல் ஆகி விழுகிறத நம்ம random motions அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிரும். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन ஆன்சருக்கு நான் மூவ் அப் பண்றேன். a ball is gently dropped from a height 20 meter. displacement இல்லனா height னு சொல்லி எழுதிக்கலாம். சோ ஒரு பால் எடுத்துக்கறாங்க. அந்த பால் வந்து எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பால் விழுகக்கூடிய ஹைட் வந்து 20 மீட்டர். ஓகே, 20 மீட்டர்ல பால் விழுகுது. If velocity increases uniformly rate 10 meter per second. So that velocity is 10. Velocity is not a 10. It is an acceleration. 10 meter per second square na acceleration. That is a 10 meter per second square. With what velocity will it strike the ground? After what time will it strike the ground? என்ன velocityல விழுகும், எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு அப்புறம் விழுகும், இதுதான் நம்மளுடைய क्वेश्चन. கவனமா பாருங்க, மேல இருந்து விழுகும் போது இதோட ஆக்சிலரேஷன் 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரா இருக்கு. எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா 20 மீட்டர் ஹைட்ல இருந்து விழுகுது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து நீங்க பால் டிராப் பண்ணும்போது அந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்ப இந்த இடத்துல எனக்கு டைம் கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி 0. எனக்கு இருக்கிறது 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். தட் இஸ் v is equal to u plus at. பால் மேல இருந்து கீழே விழுகுது, அந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. s is equal to ut plus half at square. அதே மாதிரி என்னுடைய third equation v square is equal to u square plus 2as. பால் மேல இருந்து விழுகுது அப்படினாவே ஆக்சிலரேஷன் கிராவிட்டிக்கு ஈக்குவல் ஆயிரும். சோ இந்த கண்டிஷனையும் சேர்த்து நான் அப்ளை பண்றேன். தட் இஸ் v is equal to u plus gt னு சொல்லி மாத்திடுறேன். இனிஷியல் வெலாசிட்டி 0, u is equal to gt. therefore டைம் இதுல இருந்து கால்குலேட் பண்ணலாம். அப்ப டைம் நான் கால்குலேட் பண்ணனா ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து டைம் கால்குலேட் பண்ணலாம். ஆனா வெலாசிட்டி v தெரியுமான்னு பாருங்க. இனிஷியல் வெலாசிட்டி தான் 0 பண்ணீங்க, இங்க எனக்கு வெலாசிட்டி v தெரியாது. சோ அதனால இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். அடுத்து டைம் இருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்றேன். சோ தட் இஸ் s is equal to ut plus half gt ஸ்கொயர்னு நான் ஈக்குவேஷனை மாத்திருக்கேன். இந்த இடத்துல வெலாசிட்டி 0ங்கறனால இந்த மொத்த பாராமீட்டரும் எனக்கு இங்கனக்குள்ள 0 ஆயிட்டாங்க. இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். சோ s is equal to simply half gt square. எவ்வளவு ஹைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தது? சோ தட் இஸ் 20 is equal to half gravity is 10 into t squareனு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோ இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5. therefore t squared is equal to 20 divided by 5. cancel பண்ணோம்னா 4. therefore t squared is t is equal to root of 4. therefore t is equal to 2 seconds. இந்த 2 seconds கொண்டு போய் velocity equationல apply பண்ணோம்னா velocity is equal to gt. therefore v is equal to 10 into 2. therefore velocity is becomes as a 20 meter per second. அவ்வளவுதான் பசங்களா. சோ ஒரு டேர்ம்ல இருந்து இன்னொரு டேர்மை கால்குலேட் பண்ணணும்ங்கற பாராமீட்டர்ஸ்ல என்ன ஈக்குவேஷனை எப்படி யூஸ் பண்ணனும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन, athlete இருக்காங்க. ஓகே, athlete completes one round of a circular track. diameter is 200 meter. so அப்ப இங்கனக்குள்ள diameter நமக்கு சொல்லிருக்காங்க. so which is diameter? this is diameter. actually a displacement இல்லையா நம்ம ரூல் படி. so this is a 200 meter. okay, this is 200 meter. எவ்வளவு செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க? so 40 seconds. What will be the distance covered and displacement at the end of 2 meter in 20 seconds? அவங்க 20 seconds 2 meter அப்படிங்கறத கொடுத்து அதுல distance and displacement எவ்வளவு கவர் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது தான் question. சரிங்களா? சோ இதுதான் எனக்கு questionஆ கேட்டிருக்காங்க.
ஓகே சோ அப்ப இந்த क्वेश्चनல நான் அவங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க 200 மீட்டர் 40 செகண்ட்ஸ்னா எனக்கு 2 மீட்டர் 20 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கவர் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் இவங்க எவ்வளவு வெலாசிட்டில நான் ரன் ஆயிருக்காங்கங்கறதுல இருந்து நான் கான்செப்டா அப்ளை பண்ண போறேன் சோ எப்படி அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கறத பாருங்க So first நான் என்னோட speed formula எழுதிக்கிறேன் so the speed is equal to distance divided by time எழுதியாச்சு so distanceங்கிறது இங்க சுத்தி வர்றது that is the circumference of the circle circumference of the circle இல்லைனா track divided by the time circumference இங்கனக்குள்ள எடுத்துக்கலாம் so circumference எவ்வளோ அவங்க சுத்தி வர்றது இங்கனக்குள்ள என்னன்னு சொல்லலாம் நம்ம 2 pi r அப்படினு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாமா so இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல half of the 20 seconds 40 secondsல சொல்லிருக்காங்க அப்ப 40 secondsல சொல்லும்போது நான் diameter into pi அப்படினு எழுதிக்கிறேன் divided by time so diameter is a 200 then pi value is a 3.14 and time is a 40 seconds னு தெளிவா நமக்கு சொல்லிருக்காங்க so 0 0 cancel 2 2s are 4 then இங்கனக்குள்ள நமக்கு 2 2s are 4 s 10 கிடைக்கும் then we will take it as a 5 so 5 3s are 15 ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்ப ஸ்பீடோட கால்குலேஷனுக்கு போறேன் that is a 15.7 meter per second so இதுதான் இவங்க கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பீட் இப்ப செகண்ட் கண்டிஷனுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா they will take the 2 minute and 20 seconds னு சொல்லிருக்காங்க 2 minute 20 secondsல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க 2 minute 20 seconds so இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन அப்போ நான் செகண்ட் கேஸ்க்கு என்ன அப்ளை பண்ண போறேன் 2 minute 20 seconds is my time period so அப்ப இந்த இடத்துல அந்த அத்லெட்னால எவ்வளவு கவர் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம் என்ன பசங்களா இது வரைக்கும் கிளியரா இருக்கா கிளியரா இல்லனா நான் once again கூட क्वेश्चन சொல்றேன் பாருங்க an athlete complete one round of a circular track of diameter 200 meter in 40 seconds what will be the distance covered and the displacement at the end of 2 minutes and 20 seconds so அப்ப இந்த இடத்துல distance and displacement in 2 minutes and 20 seconds அப்படிங்கறதோட நான் வச்சிருக்கேன் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் 2 minute அத அப்படியே நீங்க செகண்ட்ஸ்க்கு மாத்துங்க அத அப்படியே நம்ம செகண்ட்ஸ்க்கு மாத்தணும்னா நம்மளுடைய ஃபார்முலா என்னவா வரும் அப்படிங்கறத பாருங்க what will be our formula அப்ப டோட்டல் டைம் எவ்வளவு எடுத்துப்பாங்கங்கறதுல இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிரலாம் சோ டோட்டல் டைம் so number of rounds one round தான் கம்ப்ளீட் பண்றாங்க அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க 1 மினிட்ல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும் 60 செகண்ட்ஸ் so 2 மினிட்ங்கும்போது 60 plus 60 அதோட ஒரு 20 செகண்ட்ஸ்ங்கும்போது எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும் 140 செகண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் so அப்போ நான் இங்க கால்குலேட் பண்றது the number of rounds is equal to total time divided by small time so that is a 140 divided by 40 cancel பண்ணீங்கன்னா we will get a 3.5 ஓகேங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் 3.5 போயிருந்திருக்கலாம் சோ ஆல்ரெடி நீங்க ஒன்னு கால்குலேட் பண்ணி வச்சிட்டீங்க தட் இஸ் அந்த வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பீட் கால்குலேட் பண்ணிட்டீங்க இப்ப டிஸ்டன்ஸ் அவங்க அதாவது ஒரு சர்க்கிள்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போறாங்க தென் நமக்கு இந்த பக்கம் 3.5 ரவுண்ட்ஸ்க்கு அப்படியே நம்ம எடுத்து போட்டு கால்குலேட் பண்ணிட வேண்டியதான் சோ சர்க்கம்ஃபரன்ஸ் இங்க எனக்குள்ள கால்குலேட் பண்றேன் பாருங்க so the circumference is a 2 pi r னு உங்களுக்கு full circle க்கு தெரியும் so 2 into 22 divided by 7 into radius is a r that is a 100 so இங்க எனக்குள்ள 4400 divided by 7 meters இங்க எனக்குள்ள அப்ளை ஆயிருக்கும் so அப்போ டோட்டல் அப்ப 3.5 ரவுண்டுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணனும் so 3.5 into 4400 divided by 7 so 2200 meters இவங்க கம்ப்ளீட்டா கவர் அப் பண்ணிருப்பாங்க so this is the distance so distance calculate பண்ணியாச்சு இப்போ நம்ம displacement calculate பண்ண ஆரம்பிக்கலாம் so அப்படியே நான் displacement calculate பண்றேன் displacement ஓட ஃபார்முலா எனக்குள்ள நான் எழுதிறேன் so displacement which is nothing but அவங்க போன short distance அது வேற எதுவுமே கிடையாது சிம்பிளா 200 meters அவ்வளவுதான்
அவ்வளவுதான். சோ இந்த 200 meters தான் அவங்க கவர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிடுறோம். சரியா பசங்களா? அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா உங்களுக்கு? சோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம இங்கனக்குள்ள போயிடலாம். பாருங்க, a racing car has uniform acceleration of 4 meter per second square. What distance it cover in 10 seconds after the start? இதுதான் question நமக்கு. So 10 seconds after the start. ஸ்டார்ட்னா என்ன? ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது. சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா initial velocity is a 0 meter per second. Acceleration is a 4 meter per second square. டைமோட வேல்யூ வந்து நமக்கு 10 செகண்ட்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்? சோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா s is equal to ut plus half at square. Therefore s is equal to இது 0 ஆயிரும். That is a half into acceleration is a 4 and this is a 10 into 10. Therefore s will becomes as a 200 meter. So எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் அப் பண்ணியிருந்திருக்கோம்? 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் அப் பண்ணியிருந்திருக்கோம். அவ்வளோதான். சோ நம்மளுடைய டாப் 10 கொஸ்டின்ஸும் இங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இதுக்கான ஹிண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் வேணும்னா மறக்காம QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் த நோட்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். என்ன டவுட்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா பசங்களா? தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.